இடம் இல்லை வயிற்றில். அங்கே பாதாம் ஆஸ்திரேலியா, அந்த இது லண்டன் சாக்லேட்டு, அப்புறம் அதுலேருந்து முருகன் எஸ் கனடாயிலிருந்து என்னது அது பேர் பிஸ்தா வேணுமா என்னென்ன சொல்லணும். எஸ் சுதர்சன். ஆகவே உனக்கு நன்றி கடனோட அந்த வரும் கழிப்புன்றது இந்த இடத்துல இது அகங்காரத்தால் வரும். ஆனால் அந்த மகான்கள் உன்னை விட கூட ஏன் பிரசாதம் என்னப்பா ஞாபகம் வச்சு கொடுத்தாயா இல்லை அவங்களோட உங்களோட மகிழ்ச்சி கூட ஆழமாக இருக்கும். ஆனால் உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம்டா இது என் பெருமான் கொடுத்த இந்த காட்டுக்குள்ளே இல்லை ஃபோன் நான் அடிக்கடி சொல்லுவாள். ஆனால் மலேஷி அம்மாவும் அன்னபூர்ண அம்மாவும் இங்கே செட்டில் ஆகிட்டேன் சுவாமின்னு சொல்லுவாள். என்ன அன்றைக்கு லதா வந்து ஆடுற பர்த்டே லோஜோட பர்த்டே அந்த மாதிரி சமைச்சு நான் அதுக்கு தான் ரெண்டு 14ஆம் தேதிக்கு அப்படி சமைக்கலான்னு அந்த மாதிரி நான் என்ன அந்த இல்லை எஸ் அப்போ என்ன சொல்ல அதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான் போகமும் திருவும் புணர்ப்பான். அவர் அந்த போகத்தை கூட என் பெருமாண்ட பிரசாதம் எடுத்தார். நீ அப்போ எடுக்கல. அதானது இன்பம் தரும் பொருள்களை பற்றி ஒருவன் களிப்புறலாகாது. களிப்புக்கு வசப்படும் மனது துன்பத்துக்கும் வசப்படக்கூடியதாக இருக்கும். அதானது நீ இதில் சிரிச்சேன்னா அதில் அழ போகிற. ஆனால் இந்த மகான்கள் இங்கே சிரிக்கிறதும் இல்லை அங்கே அழுறதும் இல்லை. ரெண்டும் பிரசாதம். நீ ஒரு தானே பிரசாதம் நினைக்கிறாய். உனக்கு சந்தோஷம் கொடுக்குறது மட்டும்தான் பிரசாதமோ இல்லை. அதிலிருந்து அப்பருக்கு சூழ நோய் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதம். அக்கா சொல்லியாச்சு அவனை சூளை நோய் விட்டு ஆட்கொள்ளும் துடிச்சு கொண்டு வந்து அக்காட காலில் விழுந்தான். ஓம் நம சிவாய சொல்லிட்டு போய் பிரசாதம் இல்லையே. அப்போ நினக்குண்டா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் மற்றது இன்னும் அப்படி ஓகே. இவன் சுதர்சன் படுத்துகிற வாழை என்ன போட்டோம் அவருக்காக அந்நேரத்தை பார்க்கணும். களிப்புக்கு வசப்படும் மனது துன்பத்துக்கும் வசப்படக்கூடியதென்பாகிறது. ஆக ஒரு பக்தன் அது வரக்குள்ளேயும் பிரசாதம், இது வரக்குள்ளேயும் இன்பம் வரக்குள்ளேயும் பிரசாதம், துன்பம் வரக்குள்ளே அவனுடைய ரெண்டும் அவனுக்கு இல்லை. ஆகவே அந்த பக்கம் எனக்கு பிடிக்கும். நல்லா பார்த்துருக்கேன். உடனே அவங்களுக்கு ரெவென்யூ நான் நம்பர் இந்த எஸ் எங்களை விருந்தாரம் அவருக்கு ஒரு ஆசை இருந்தேன்டா அந்த பெரிய இருக்கு இல்லையா டெசர்ட் பாலைவனம் அரேபியா அந்த இடங்களில் இந்த கீழே அண்டர் கிரவுண்டில் பெரிய பேலஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே மேலே கொதிக்குது. அதில் உள்ளுக்கும் அவருக்கு ஒரு ஆசை இருந்துதான். அப்போ எங்கேயோ இப்படி ஒரு காரணத்தில் அங்கே போயிட்டார். இல்லை அவர் போகிற வழியில் கிரேப்ஸு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கிரேப்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. அதை நினச்சிட்டோ கையை போட்டோன்னே சாமி சாரி திஸ் இஸ் பிளாஸ்டிக். அவர் பார்க்காம விட்டுருப்பார் பிளாஸ்டிக்கு. ஆனால் ஒவ்வொரு மாதிரி அப்படி அச்சடித்த மாதிரி இருக்கு. அவர் சொல்லி கொண்டு அவர் சொல்கிறார் பெருமான் இந்த சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னேன். அப்போ உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி ஞானம் கிடைச்ச அப்புறம் சில அது நிறைவேற்றப்படும். அமர்சம் என்பது சினம். இந்த வருது களிப்புக்கு வசப்படும் மனது துன்பத்துக்கு வசப்படக்கூடியது என்பதாகிறது. அதை நீ எழுதிக்கொள்ளும். அடுத்தது உறுதியான மனதே இன்ப துன்பம் இரண்டையும் சமனாக பாராட்டுகிறது. அடுத்தது இன்பமும் துன்பமும் இந்த உடலுக்கும் மனதுக்கும் அது ரெண்டும் நான் இல்லைன்றது முதல்ல அறிவாளனுக்கு சொல்லப்பட்டது. நீ ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாட்டி. அமர்ஷம் என்பது சினம் கோபம். ஒருவனுக்கு கோபம் வருகின்ற அளவு மனவலிவு குறைகின்றது. நீங்கள் நினச்சிங்க அது கோபக்காரனுக்கு பலம் இருக்குன்னு அவன் தள்ளிவிட விழுந்துடுவான். வலிவுடைய மரம் காற்றில் அசைவதில்லை, வலிவில்லாத கொடி காற்றில் அசைகிறது.
கோபத்துக்கு உட்படாத மனது வலிவு பெற்று இன்ப துன்பங்களை நிகராக கருதுகிறது. சரியான பலவீனத்தில் நம்ப ஒண்ணாம அவங்கள பிளட் இது வரும், கோட்டிஷன் வரும், உடம்புல நடுக்கும். பார்த்தீங்களா? அதான் நீங்கள் லோக் த பேலன்ஸ். பயம் மரணத்துக்கு ஒப்ப. அடுத்தது பயம். இதில் என்ன இருக்குது? களிப்பு, கோபம், அச்சம். அதை பற்றி சொல்லிக்கிட்டு பயம் எதுக்கு? இது உரைகள். நீ பக்தனா இல்லையா? இறைவன் ஒரு பக்தனிட்டேருந்து எதை எதிர்பார்க்குறார்? இதில் ஒன்று விட மட்டும் இல்லை, வேண்டிருந்து உரைகள். நீ இதை படி. 12ஆம் அத்தியாயத்தில் போய் 13ஆவது சுலோகம் இருந்து படி. என்னோட இருக்கிறது அதை நான் சொன்னேன். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு மாப்பிள்ளை சொன்னேன், அந்த பகவத்கீதையில் இந்த என்லைட்டன் மாஸ்டர் அவங்களோட அதில் இருக்கண்டு நீ பாரு. இல்லையே அவனுக்கிட்ட. அதுதானே கோபம் வரும். இருந்தால் கோபம் வரும். பயம் மரணத்துக்கு ஒப்பானது. அஞ்சும் போதெல்லாம் ஒருவன் அழிந்து பட்டு போகிறான். யாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். அதுக்கு மேலே பயம் ஒன்றும் இல்லை. மரணம் தான் கடைசி பயம். அதுக்கே பயம் இல்லாடி அஞ்சும் போதெல்லாம் ஒருவன் அழிந்து பட்டு போகிறான். அஞ்சாதிருப்பவனே உயிர் வாழ்கிறான். நம்மள இந்த அம்மாமார் படுத்துகிற வாழ் டொக்கும் ஒர்க் இல்லை மடியில் வச்சு படுறது அடி போயிடலாம். நான் அடிக்கடி சொல்கிறேன். இப்போ சொல்ல போகிறேன். நான் கைலாயத்து போய் கொண்டிருக்கோம். 60 கிலோமீட்டர் இதை இருக்குது. அப்போ சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் டைம். அது அற்புதமான கம்பெனியான. அதில் 2 குக், 3 ஒரு கைடு, 2 அது அவங்கள அந்த ஆர்கனைசர் சத்தியம் அலர்ட் நல்லா கொடுப்பாங்க. அப்போ நல்லா ஒழுங்கு பண்ணுறான். அது வெரி 5 ஸ்டார் ஸ்டைலில். இப்போ நான் பார்த்தேன் பொம்பளை பிள்ளை சைக்கிளில் வராது. எனக்கு ஒரு எனக்கு தெரியும் இந்த வெளிநாடு ஆளுகளுக்கு ஒரு பயம் கிடையாது. வரணுன்னு நான் நின்றேன். அதுலேருந்து குட் யூ ப்ளீஸ் ஹேவ் லிட்டில் பிரேக்ஃபாஸ்ட். ஓ வெல்கம். அது நான் ஐ எம் ஸ்டார்விங் சொன்னார். வந்து சாப்பிட்டு வர்றாரு. நான் சொன்னேன் வேர் ஐ கம்மிங் ஃப்ரம்? ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸா, இட்டலி, எத்தனையோ நாடுகளை கலந்து சைக்கிளில் வர 18 வயது தான் இருக்கும். அவ்வளோ அனுபவம் எடுத்து வச்சுக்கிங்க இல்லை? இந்த பிள்ளைகள் கடை நீ அங்கே எடுத்தீங்க கடற்கரையை போக கூடாது. அதை குளிக்க அங்கே போயிருந்தேன். நான் என்ன சொல்கிறேன்டா, நோ இதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது. வெளிநாடெல்லாம் ஸ்விம்மிங் இது ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். நீ அது போயிடும் இல்லை படுத்துகிற பாடு. நாங்கள் எங்களோட ஸ்விம்மிங் பூல் கூலாவட்டி குளம் என்ன போய் தள்ளி விட தண்ணியில் நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஃப்ரெண்டு அடிச்சு அடுத்த நாள் போய் அடித்தது அது நெஞ்சாச்சு. இப்போ நான் இந்த குளம் அந்த குளம் இல்லாத நெஞ்சு. என்ன சொல்ல வரேன்டா, நான் சொல்ல விளங்கும்மா. விவேகானந்த சுவாமி அற்புதமான வார்த்தை. யாராவது உன்னை பயப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவன் சொல்கிறது கேட்காது. யாராவது உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கடா நல்ல விஷயம் செய்யாமல் அவங்க சொல்கிறது கேட்காது. அவங்கள எனிமி உண்ட எதிரிகள். உங்கள் அம்மா எதிராட்சி தான். இதுவரையும் தண்ணின்னு சொன்னேன் சோறை கொடுத்துட்டு வா. பியூட்டிஃபுல். அந்த தாய்க்கு நமஸ்காரம். அவள் சுவர்க்கத்தில் இருக்கிறான். அஞ்சாதிருப்பவனே உயிர் வாழ்கிறான். அச்சம் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது. கலங்கிய நீரில் பிம்பம் தெரிவதில்லை. ஏன்னா இப்போ இறைவன் இந்த உலகத்தை அதுக்குள்ளால் கலங்கா நீர் இருந்தால் கீழே கல் கிடக்கும். நல்லா அந்த காலத்தில் மாணிக்கம் அப்படி இருந்து நல்ல ஞாபகம். தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கும்ல, இவ்வளோ பழப்பழம் இருக்கும் அந்த காலில் தெரியும். யாழை அந்த இதில் இப்போ அப்படி. எஸ் எஸ் தேங்க்யூ. கலங்கிய நீரில் பிம்பம் தெரியும். பிம்பம்டா என்ன அர்த்தம்டா, இந்த மனது கலங்கி இருந்தால் என் பெருமான் இருக்குன்னு தெரியாது. அது அமைதியாக இருந்தால் எனக்கு தெரியும். அங்கனம் கலங்கிய மனதில் ஆத்மஸ்வரூபம் விளங்குவதில்லை. ஏனென்றால் நீ நான் என்று கொண்டிருக்கிறாய், எனது என்று கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு வியக்தி இருக்குது, அதுதான் குழப்பம். அதால் நீ
அதுக்குள்ளே இருக்க தெளிந்தார்க்கு சீவன் ஜீவலிங்கம் அதை நீ தெளிய முடியாது. ஏன் நீ குழப்பி வச்சிருக்கிற உன் எண்ணங்களால். கலங்கா நெஞ்சம் படைத்தவனை இறைவனை காண்கிறான். இறைவனை கண்டதும் அவனுக்கு உகந்த பக்தனாகிறான். எனக்கு நல்ல ஞாபகம். ஒட்டு பயம் வரல. நீ செத்து போவேண்டா, எல்லோரும் தான் ஆகிறாங்கன்னு தெரியாது, சாப்பாடு செத்து போகணும். நான் சொல்லிக் கொடுத்தேன். என் ஒரு ஃப்ரெண்டு என்ன கொஞ்சம் மரியாதை இல்லாமல் கொஞ்சம் காய்ச்சாரு. நான் நீ எப்பாவது பிச்சை எடுத்திருக்கான்னு கேட்டேன். நோ, ஐ ஷுட் ஐ வெரி ரிச் பீப்புள். எப்பாவது சாப்பாடு இல்லாமல், சாப்பாடு இல்லை சாப்பிட்றதுக்கு, அது சொல்ல ஸ்டாவிங்கன்னு சொல்லு இருங்க. நெவர் ஹேப்பன் இன் மை லைஃப். தென் ஷட் அப். எனக்கு டெய்லி சொல்கிறது உனக்கு தெரியாது. நான் சொன்னேன், நான் ஒரு காலத்தில் தங்க இடம் இல்லாமல், சாப்பாடு வழி இல்லாமல் பிச்சை எடுத்து தெரியும், சாப்பாடு இல்லாமல் தோன்று. இப்போ அது என்ன அர்த்தம்டா, எங்களோட ஆசிரம் பெரிய ரிச் ஆசிரம் வந்து எங்கேயோ அவ்வளோ பெரிய இன்னும் அதெல்லாம் மறக்கலை. ஸோ பிறருடைய குணதோஷங்களை பற்றி பேசுவதில் காலத்தை செலவாடுவன் தன் காலத்தை வீணே கழிப்பவன் ஆகிறான். நீ மற்றவங்களை பிடிக்காது, உன்னை திருத்து. என்ன இதை தயவு செய்து கவனமாக இருங்க. நீ யாரையும் திருத்த முடியாது. உங்களுடைய சொந்த குழந்தைகளையும் உங்களை திருத்த முடியலையே, மற்றவங்களை ஐயா காய்க்கிற. உன்னையே நீ திருத்த முடியாது, அது வேறு விஷயம். அதுக்கு மேலே மற்றவங்களை அதை சும்மாவிட. ஏனெனில் அப்படி செலவிடப்பட்ட காலம் தன்னையாவது ஈஸ்வரனையாவது பற்றி சிந்திக்கப்படாமல் பிறரை பற்றி யாதொரு பிரயோஜனம் இல்லாமல் சிந்திக்கப்பட்ட காலமாகுது. பரமஜீவோ அந்த மகான் சொல்கிற வார்த்தை. ஆகவே என்ன பண்ணு, ஷட் அப். முன்ன பாரு, நான் தான் சொன்ன விட்டேன். நம்மள எத்தனை இருக்குன்னு நமக்கே தெரியாது. உண்மையில் இருந்தாலும் இங்கே பிறந்தே இருக்க மாட்டேன். போனானே நம்ம பிறந்த மனுஷன்னா அவ்வளோ குறை இருக்குன்னு இல்லையா அர்த்தம். இப்போ அதை திருத்தாமல் நீ வாழ்க்கை வீணாச்சு கொண்டிருக்கிறாய். அதான் உன்னை திருத்து. உத்தரேது ஆத்மனாத்மானம். உன்னை உன்னால் நீ உயர்த்திக்கொள். நான் சொன்னாலும் தயவு எல்லாரும் கவனம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, என்ன தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வேதிரிக்தகா பஞ்சகோஷ விலக்ஷணா அவஸ்தாத்திரை சாட்சி. நான் அவஸ்தாத்திரை சாட்சியை பற்றி தான் சொன்னேன், இந்த ஆனந்தத்தை பற்றி சொல்லக்கூடாது. அந்த ஆண்டவருக்கு இந்த ஆனந்தம் நீ கனவுக்கு வந்தேன் உடதையும் ஓடலை. ஆனால் உஇந்த தவறான விளக்கத்தால் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதால் அங்கே எவ்வளோ ஒன்று இருக்க இங்கே வந்து வாழ்கிறாண்டா. இங்கே உனக்கு விளக்கங்க இப்போ விளங்கிக்கோள். இப்போ கவலையும் துன்பமும் பயமும் அடைகிறது எது நீ இல்லையோ அது இவ்வளோ ஆழமான விஷயம். அது சாதாரண காரியமா? எஸ். அப்போ அறிவை பாய்வி ஒவ்வொரு எனக்கு ஒரு செகண்ட் அந்த மகான் சொன்னார். இப்போ வெளிநாட்டில் மணியையும் மினிட்டையும் பாய்ப்பாங்க. ஜப்பானெல்லாம் செகண்டையும் பாய்க்கிறாங்க இல்லையோ, சில இடங்களில் மினி செகண்ட் இல்லையோ, அதுவும் இருக்குது. ஒரு ரிசர்ச் வரக்குள்ள அதையும் பார்ப்பாங்க. அப்போ ஒரு மினி செகண்ட் 100 உண்டு இல்லையா, அப்புறம் செகண்ட், அப்புறம் மினிட், அப்புறம் ஹவர்ஸ், அப்புறம் நாள், அப்புறம் வாரம், அப்புறம் வருஷம். நீ வருஷக்கணக்கில் வீணடிச்சு கொண்டிருக்கிறீ. நாளென ஒன்று போல் காட்டி உயிரினும் வாழது உணர்வார் பொறி. ஒவ்வொரு நாளும் வெட்டி கொண்டிருக்கு. இல்லாட்டி 75 வயது எப்படியா வந்தது? ஒரு நாளும் போன முடியாது. அதே நீங்கள் லைட்டாக எடுக்காம வெரிசு நம்மளோட நீ இது என்னது உரைகள். நான் இது முழுதும் முடியும் வரையும் இந்த உரைகள் தொடர். ஏனெனில் இதையாவது 12வது அத்தியாயம் நான் பக்தனா என்றதை பார். இது என்னட்டு இருக்கிறதா இல்லாட்டி கொண்டு வா. மற்ற எல்லாம் நான் சொன்ன மாதிரி வழி தேங்காய் அடித்து என்ன தெருத்தேங்காய் அடித்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சது. முருகாய்ஸ்கிளியே நத்திங் பிலாங் டு யூ. இந்த உடம்பே உண்டே இல்லை, அவங்க எதையா உண்டு? அவன் நீ அதை எடுத்து இது கொடுக்குறன்ற அதை அவங்க செய்கிறாங்க. அதே பெரிய காரியம். ஒரு பிசினி ஒரு 10,000 ரூபா கோயிலுக்கு கொடுத்து விட்டு 10,000 கொடுத்துன்னா அதான் அந்த முன்னேற்றம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மெல்லாம் டைம் இஸ் ஷார்ட், சப்ஜெக்ட் இஸ் லார்ஜ். டைம் இஸ் ஷார்ட். முருகன் என்ன நம்ப முடியாது. 75 நான் இப்போ கால் எழும்பினா இப்போ நடந்து போகல கொஞ்சம் கலந்துன்னு கொஞ்ச நாள் இல்லை என்ன நடக்குது? நீ அதை அவர் லைட்டாக எடுத்து கொண்டிருக்காய். ஒரு உதவியும் இல்லை. இங்கே புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழின் திட்டு ஐமே திட்டுன்னா அது சளி அட்டைக்கும் உண்டு. ஐமேலுந்தி அலமந்த உன்னால் முடியாம வாங்கி போ. மானே பாப்படா நான் நிற்கிறேன். இந்த இஷ்ட தெய்வம்
வரும். அதுக்கு நீ லாயக்கண்டா தகுதி உள்ளவனா இருந்தால் மட்டும்தானே. அப்படி இல்லையே உண்ட புள்ள குட்டி அது இல்லைன்னு நான் சொல்லலை ஐயா. இந்த பெரிய மகான்களுக்கெல்லாம் அவங்களும் பிள்ளையும் குட்டியெல்லாம் அவங்க இல்லறதா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்னது, அம்மை நீ அப்பன் நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஒரு ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சத் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ செல்வம் இறைவன் நீ ஒரு ஊர்ந்த செல்வன் நீ. இந்த ஆட்டிடியூட அவங்களோட குடும்பத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மட்டும் பார்த்தாங்க. ஆனால் ஒருவோட மனைவியோட மனைவி பிள்ளையோட பிள்ளை அது எல்லாரும் தெரியும்னா இல்லையோ. இப்போ அதை எச்சரிக்கையாக இருக்குன்னா காலம் போய்கொண்டு எனக்கு அதிசயமாக இந்த ஜூன் முடிய போகும். 14ஆம் தேதி வந்தால் 15 மருந்தரமாக வச்சுருக்கேன். ஜூன் முடிஞ்சுது, ஜூலை ஆகஸ்ட் 60 சாமி போயிட்டேன். எனக்கு உங்களுக்கு ஒரு அருமை தெரியல. எனக்கு உடம்புலாம் துடிக்குது. கண்மணி எஸ் இது சொன்னால் எங்களோட வேர்டு இருக்கிறோம் நீங்கள் இருக்கிறல்லன்னு சொன்னால் இல்லை எங்கே இருக்குது. ஸோ நீங்கள்லாம் தயவு செய்து கண்ணை முடியுங்க. இது என்ற ஒரு அன்பென்ற வேண்டுகோள். நீங்கள்லாம் தூங்கி கொண்டிருக்கீங்க. நீங்கள் வாழ்க்கையே அவ்வளோ லைட்டாக எடுக்கிறீங்க. ஸ்லோ நாளைக்கு பார்த்துக்கொள்ள என்ன அவசரம். என்ன சொல்கிறது, என்ன சொல்ல குட்டி சாத்தாண்ட அறிவுரையை கேட்குறீங்க ஒழிய எங்களோட அறிவுரை செல்லா. மனுஷன் உங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை. அந்த பெருமான் சிவருமான்ற பேரால் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏனெனில் அவர் நாமத்தையாவது எடுத்து கொண்டிருங்கோ, அழுங்கோ. நான் ஒரு நண்பருக்கு கிரை வீப் என்ன சரண்டர் டு டிவைன் மதனாலும் என்ன அதாவது செய். என்னால் முடியலை ஐயா, என்னால் முடியலை, உண்மையில முடியாது. இருக்கிறதுல நான் சொல்கிறது நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ காலு அம்மா என்னால் முடியாதாயே இந்த கையத்தை கூட நாள் அவன் நாமத்தை மந்திரத்தை ஜபம் பண்ணு. நாள் வரப்போகுதோ ஒரு வரவில்லை, நீ துடிச்சு கொண்டு அலைஞ்சு கொண்டு தெரிய போகிற. இன்னும் அதுக்கிடம் கொடுக்காங்க. நம்ம பார்வதி பதி ஹர